இவங்க ஐயர் வளர்க்குற நாய். மொத அம்மா பிள்ளைங்கன்னு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கி நான் சிக்கன் சமைச்சேன். அந்த வாசனைக்காக வந்திருக்காங்க. உள்ளே கூப்பிட்டா வரமாட்டேங்குது. அப்புறம் ஒரே ஒரு குட்டி நாய் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எப்பயுமே மாடி ஏறி வராதுங்க. இப்போ வந்திருக்குங்க. அது அதோட அம்மா தான். பாருங்கள். இவங்கெல்லாம் ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் தினமும் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை. நான் தினமும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தினமும் 2 பேருமே இங்கே வருவாங்க. அதில் அண்ணன் தம்பி பயங்கரமாக ஒரு அடிச்சுக்கிருவாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க 2 பேரும். நல்ல பசங்க. கையில் கூட நான் பிஸ்கட் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்காங்க. என் கை ரேகையெல்லாம் பார்ப்பாங்க. இவங்களாம் வெறுத்து ஒதுக்குனதே இல்லை. இந்தா இவன் அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கு. நல்ல பையாவன். இங்கே பாருங்கள். தட்டில் மாம்பழம் அன்றைக்கி வச்சு கொடுத்தேன். நான் கொடுப்பேன்றக்காக ஒரே நோக்கத்துக்காக தான் தினம் இங்கே வந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களெல்லாம். நாய், பூனை இருக்குது பாருங்க இருக்கலே. இவங்கள நான் வளர்க்கவே கிடையாது. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தான். தினமும் வராங்க. காலையில் சாப்பாடு வேணுமா, மத்தியானம் வேணுமா, நைட்டு வேணுமா. 3 பூனை 3 பேருமே வந்துடுவாங்க இங்கே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நான் கொடுத்துருவேன். நம்மகிட்ட இருக்குது, நம்ம தூக்கி கொடுக்குறோம். அதில் நம்ம அடித்து வரட்ட போகிறோம். இந்த பாருங்க சாப்பாடு கொடுத்தனால வீட்டு வாசலே படுத்து கிடக்குங்க. இவங்க யாரையும் நான் வளர்க்கவே கிடையாது. எல்லாமே தெருவில் உள்ளவங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்த பூனை தான். ஆனால் நான் சாப்பாடு